சோ பாண்டிச்சேரியில ஆரோவில் சைடு நம்ம பை பண்ணி போயிட்டு இருக்கோம்னா நம்ம கண்ணில் பட்டது பாரடைஸ் வன விலாசா ஹோம் ஸ்டேயோட போர்டு. சோ அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்த்தோம். உள்ள போன உடனே நம்ம கண்ணுல ஃபர்ஸ்ட் பட்டது ஸ்விம்மிங் பூல். ஹோம் ஸ்டேனா சின்னதா ஸ்விம்மிங் பூல் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா அப்படிலாம் இல்லைங்க, நல்லா இவங்க பெருசாவே அடல்ட்டுக்கு கிட்ஸுக்கு ஹைட் வைஸ் அவங்க அதை வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா கேம்பர் ஏரியாவும் அவங்க வச்சிருக்காங்க. கேம்பர் ஏரியால சீட்டிங் பிளேஸ் எல்லாம் போட்டு நல்லா ஸ்பேஷியஸாவே அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே இவங்க அவுட்டோர் கேம்ஸ்க்காக நெட் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஷட்டில், வாலிபால் இது எல்லாமே இங்க அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா செம்ம கிரீனரியா இருக்கு. நீங்க பாத்தீங்க ஒரு ஜங்கிள் பாருனாலே உங்களுக்கு ஜங்கிள் தான். அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க கார்டன் ஒர்க்லாம் நிறைய பண்ணி இங்க வந்தாலே ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டோட இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கார்டனிங் ஒர்க்லாம் இங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க ரூம் சுத்தி பாத்தீங்கன்னா வால் எல்லாம் ரொம்ப யூனிக்கான பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ எல்லா பெயிண்டிங்குமே டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க அது பக்கத்துல நின்று போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு கரெக்டான பிளேஸா இவங்க செட் பண்ணிருக்காங்க. இவங்களோட மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் தாங்க. செல்ஃபா இவங்க கிச்சன்ல குக் பண்றதுக்கே கெஸ்ட் அலோ பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டேல நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.